நீங்கள் வந்துருக்குது நிஞ்சா கேமிங் தமிழ். இன்னைக்குள்ள கேம் பிளே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லெஜெண்டரி ஃபிஷ் ஹண்டர், அதான் அங்கிள் ஜாக் கொஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்க, நம்ம வந்தாச்சு. இப்போ வந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா நேராக நம்ம வீட்டுக்கு போனோம். நம்ம வீடு எங்கே, அங்கே ஷார்க்கு மாதிரி இருக்குது, அதான் நம்ம வீடு. ஸோ நான் அங்கே தான் போனோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கூட சீக்கிரமே பார்த்தீங்கன்னாக்கா 120 சப்ஸ்கிரைபர் 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் தட்டி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ நான் போடுற ஒரு வீடியோ. இப்போ ஜாக் அங்கிள் கிட்ட போய்க்கலாம். ஸோ இப்போ அங்கிள் ஜாக்கு எப்படி குரூப்பாக ஃபிஷ்ஷு போடுதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ரிமெம்பர் இருக்குது, அக்கார்டிங் அந்த இதில் எழுதியிருக்கு குரூப் ஆஃப் ஃபிஷ்ஷெல்லாம் அதில் இருக்கும். நீ போய்ட்டு கரெக்டான இன்ஃபர்மேஷன் அந்த புக்கில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். நான் சொல்கிறேன், சரி அங்கிள் ஜாக், நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். ஹவுஸ் இட், நீ செக் பண்ணிட்டியா புக்கை? ஆமாம், சரி ஓகே. இப்போ நம்ம அண்டார்டிகா போனோம், அது ரெய்னி வின்டர் இடம். நீ அங்கிள் நீங்கள் வரலையா அப்படின்னு நான் கேட்குறேன். எனக்கு என்னோடய ஓனு, அதாவது என்னோடய சொந்தமான போட்டை நான் ஓட்டணும், ஆனால் நான் இங்கே இருக்கேன், நீ போய் ஓட்டிடுவா. நான் சொல்கிறேன் சரி அங்கிள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே மக்களே, இப்போ வெப்பன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம நேராக நம்ம படகுதை போயிட்டு ஏற போகிறோம். எங்கடா வெளியே அங்கிள் ஜாக்கிட்ட பேசுகிறோம் ஃபஸ்ட்டு. ஓ பிஃபோர் நீ அதாவது நீ ஓட்டுறதுக்கு முன்னால் அங்கிள் உனக்கு ஒரு செயிலிங் லெட்டர் கொடுக்கணும் சேஃப்டிக்கு. என்ன அது அங்கிள் அப்படின்னு நான் கேட்குறேன். அங்கிள் உனக்கு ஒரு வெப்பன் கொடுக்க போகிறேன். என்ன வெப்பன், எதுக்காக அங்கிள் அப்படின்னு நான் கேட்குறேன். நம்ம ஃபிஷ்ஷிங் தானே பிடிக்கும், வண்டி தானே அதாவது போட் தானே ஓட்டுறோம், அதுக்கு ஏன் வெப்பன் அப்படின்னு கேட்குறாரு. அதான் நான் கேட்குறேன், அந்த அதாவது அந்த கடல் ரொம்ப டேஞ்சரஸ்ஸு, அதனால் உனக்கு வெப்பன் தேவைப்படுது, உனக்கு இந்த வெப்பன் தேவைப்படும், இந்த வெப்பனை யூஸ் பண்ணு, இந்த வெப்பனை யூஸ் பண்ணி நீ டூல் மேனுவல்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீ ஃபிஷ்ஷிங் வில்லேஜுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நியூ கொஸ்ட் சேல்னு சொல்லிட்டு முடிக்கல, இன்னும் இருக்குது. நம்ம படகுல போய் ஏற போகிறோம். படகுல ஏறி அண்டார்டிகா போக போகிறோம். ஓகே மக்களே, ஓகே. இது எத்தனாவது கொஸ்டின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 11th கொஸ்ட்டு. எல்லாத்தையும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் நம்ம கிளைம் பண்ணியாச்சு. ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், நம்ம அவர் கூட போயிட்டு ஓட்ட போகிறோம். இது இன்னும் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டி லூக்கித்தோ சொன்னிருந்தார், அதாவது இந்த கேம் டெவலப்பரு. அது கூடி சீரம் அப்டேட் விட்டு சரி பண்ணுவாங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஸ்பீக்கரும் பாருங்களேன், இதெல்லாம் பண்ணோம். இதெல்லாம் கூட இன்னும் பக்ஸ் எல்லாம் சரி பண்ணல. ஓகே, நம்ம போயிட்டு வளவலன்னு பேசிட்டு இருக்காம அங்கிள் ஜாக்கிட்ட போய் பேசலாம். இங்கே ஒரு பக் இருக்குது, அதுவும் மேலே ஏறி வர முடியல. ஓகே, இப்போ நம்ம அவர்கிட்ட பேசலாம். ஆமாம் அங்கிள், நான் அண்டார்டிகாவுக்கு தானே போகணும். ஆமாம், நீ மேப் ஓப்பன் பண்ணி செலக்ட் பண்ண அண்டார்டிகா, அப்புறம் உனக்கு தெரியும் அங்கே போகணுன்னு. சரி அங்கிள்னு சொல்லிட்டு நான் மேப் தட்டி நெக்ஸ்ட்டு அண்டார்டிகா, லெட்ஸ் கோ கைஸ், கிளியர் டே கோ. வாங்க கைஸ், நம்ம போகலாம். மக்களே, நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா நான் மொபைல் லெஜெண்ட் வீடியோ போடலான்னா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பார்ட் 2 போடணுமே அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் போடுறேன். ஓகே, நியூ கொஸ்ட் செட்டல்ட்டு. இதான் எத்தனாவது கொஸ்டின்ஸ் இல்லை, சேலுன்னு எழுதியிருக்கு. ஓகே, அவரு இங்கே புக்கு இருக்குது. சரி ரைட்டு, அவர் மேலே இருப்பாரோ. நம்ம அண்டார்டிகாவை தான் வந்துட்டும் தெரியல. சரி, நம்ம நேரம் அண்டார்டிகாவை நோக்கி போகலாம்னு பார்த்தா முடியலையே. அங்கிள் ஜாக்கு இங்கே, அங்கிள் ஜாக்கு, ஜாக்கு எங்கடா இருக்கிய? என்னை விட்டு போயிட்டியா? அட ஜாக்கு, ஓட்ட முடியுதா தெரியலையே, ஓட்டவே முடியல. ஓஹோ, இதான் விஷயம், இப்படி தான் போகணுமா? ஓகே ஓகே,
கொஞ்சம் தூரம் வந்துட்டு நம்மளே சொந்தமாக ஓட்டணும். கீழே பாருங்கள் தண்ணி கடியில் இது போகுது, அதாவது வேலு, அது பேர் என்னன்னு தெரியாது, அதாவது திமிங்கலம். திமிங்கலம் போகுது. நம்ம நேரம் வந்துட்டு இப்போ அண்டார்டிகாவை நோக்கி போகிறோம். கப்பல் வேறு ஓட்ட தெரியல, ஜோய்ஸ்டிக்கு சரியா இல்லை. பிசியில் விளாண்டுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு அந்த ஸ்டேரிங் வீல் திருப்புற மாதிரி கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்கானுங்க. இந்த அண்டார்டிகா வந்து விட்டோம். நம்ம இங்கே நின்று மீன் பிடிக்கலான்னு நினைக்கிற மக்களே. ஓகே மக்களே, இதான் வந்துட்டு கரெக்டான இடம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ மீன் பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு இந்த டூலை தட்டி இதை தட்டி பால்ட்டு போட்டு இப்போ நம்ம வந்துட்டு வீசிடலாம். அப்படியே அவ்வளோதான் மக்களே, வீசியாச்சு. இப்போ நம்ம இழுக்க வேணாம், அது ஃபஸ்ட்டு மீன் வருதான்னு பார்ப்போம். ஸோ மீன் வருது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, மீனுங்கள்ல போலையே, கொஞ்ச நேரம் வச்சு பார்ப்போம். கிடைக்கும் அப்படின்னு இருந்தாலும் எப்படி கிடைக்காம இருக்கும். வந்துச்சு மீன் வந்துச்சு மக்களே. பிடிச்சி இல்லை என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ. ரெண்டாவது மீன் எடுத்து விட்டோம். பிளாக்கு என்னமோ பேந்தல் என்னமோ. மூவ் டு செஸ்ட்டு. ஓகே, செஸ்ட்டில் போட்டாச்சு. நம்ம இங்கே பக்கம் பிடிச்சி பார்ப்போம். அப்படியே வீசுடா, அவ்வளோதான், சுற்றி வீசு. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வீசாச்சு. இப்போ வந்துட்டு மீன் மூணாவது மீன் சிக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, வீடியோ அதாவது கொஸ்ட்டு முடிஞ்சான்னு தெரியல. நம்ம மறுபடியும் அங்கிள் வில்லேஜ் இடத்துக்கு போயிட்டு பார்க்கணும். ஓகே, மீன் சிக்கிச்சு. இப்போ வேறு ஏதோ மீன் கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, அதே மீன் கிடச்சிருக்கு. நம்மக்கிட்ட சிக்கின்னுச்சு, அந்த மீன் தான் இப்பயும் சிக்கியிருக்கு. இப்போ இதை செஸ்ட்டில் போட்டுடலாம். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம பின்னால் இங்கேருந்து வீசி பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. பால்ட்டு போட்டு வாங்க வீசலாம். சுற்றி அப்படியே வீசி, நம்ம தூரமாக வீசியிருக்கோம் அந்த தடவை. எப்படியும் தான் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் சாமிகிட்ட. ஓகே, பால்ட்டே போடல போலையே, பால்ட்டு முடிஞ்சு போலையே, ஒன்றுமே இல்லை. மீனோட இது மட்டும் தான் இருக்குது. ஒருவேளை பால்ட்டு மாற்றிட்டேன்னு. ஓகே மீன் சிக்கிச்சு பாருங்கள். ஓகே, என்ன மீன் சிக்கிதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஐயோ, அன்சோவி கிடச்சிருக்கு. வாவ். ஓகே மக்களே, அடுத்து நம்ம வந்துட்டு இந்த சைட்லேருந்து பிடிச்சி பார்க்கலாம். கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக போடுவோம். ஸோ அப்படியே சுற்றி தூரமாக போடுவோம். ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு தூரமாக போட்டாச்சு. ஆனால் வந்துட்டு எனக்கு இது லேக் ஆச்சு, அதாவது பக் ஆச்சுன்னு சொல்ல வரேன். இந்த என்ன மீன்ஸ்ன்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பியும் ஏறிட்டுருக்கு. நம்ம லெவல் 2 போய் ஆகணும் மக்களே. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. இன்னும் வந்துட்டு கையில் ஃபிஷ் பிடிக்கிது வந்துட்டு சரி பண்ணல. ஓகே சீக்கிரம் லெட்ஸ் கோ மீன். போடு. வாவ், yellow tail fish. we got yellow tail fish guys. ஓகே, இதை நம்ம செஸ்ட்டில் போட்டு நம்ம நேரம் வந்துட்டு நம்ம அங்கிள் கிட்ட போயிடலாம். டிஃபால்ட் லார்டு. ஓகே, டூலில் கை எடுத்துப்போம். இப்போ நம்ம நேரம் வந்துட்டு நம்ம அங்கிள் ஜாக்கு ஃபிஷிங் வில்லேஜ் போயிட்டு அங்கிள் ஜாக் கிட்ட போயிடலாம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, நம்ம அங்கிள் ஜாக் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டார். ஓகே, அவர்கிட்ட பேசுகிறேன். ஹலோ அன்ஜிடி. ஹலோ அங்கிள் ஜாக். கஷ்டம் அவ்வளோதானா? யோ வாட் செல்ஃபிஷ் அட் த ஸ்டோர். ஓ, மீனெல்லாம் கொண்டு போய் வைக்கணுமா? நம்ம நிறைய மீன் பிடிப்போம். ஸோ எல்லா மீனையும் பிடிக்கிறக்கிட்டையும் நீங்கள் டக்குன்னு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. எல்லாம் அந்த ஃபிஷ்ஷிங் இது இருக்குல்ல, அது அந்த டப்பா ஃபுல்லாக்கிட்டு தான் நான் வருவேன். அதனால் நான் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு லெங்க்த்தாக போகும். ஸோ அதனால் ஓகே மக்களே, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மீனாக டூனா ஃபிஷ் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நார்மலான டூனா ஃபிஷ் கிடச்சிருக்கு. ஓகே மக்களே, இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்டார்டிகா. அங்கே பிடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு இடம் 2 மீன் பிடிச்சேன்ல, அந்த மீனெல்லாம் வந்துட்டு நார்மலான மீன். ஸோ நான் வந்துட்டு ஒரு நல்ல மீன் கிடைக்கிறதுக்காக பார்த்தீங்களா அந்த போனு அந்த பக்கம், இந்த போனு வேறு. அங்கே ஒரு கல் மாதிரி இருக்குது, இங்கே வந்து பிடிச்சி பார்ப்போம். ஏன்னா இதுக்கு அடியில் இருக்கலாம்ல. ஓகே, இப்போ வந்துட்டு இதை விட்டுலாம். இப்போ நம்ம போயிட்டு
கீழே என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அப்புறமா வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நம்மளுக்கு ஒரு மீன் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த மீன் பேர் என்னன்னு தெரியல. ஓகே, இதை எடுத்துக்கலாம். ஓகே மக்களே, பேரக்கூடா ஃபிஷ் கிடச்சி விட்டுருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, நம்ம லெவல் 2 போகிற வரைக்கும் பிடிப்போம். ஸோ நம்ம வந்துட்டு பால்ட்டை மாற்றிக்கலாம். நார்மல் பால்ட்டாக போட்டு பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு. நோ பால்ட்டா. ஓகே, இந்த பால்ட்டை போடுவோம். இப்படி தூக்கி போடும். அவ்வளோதான், லென்த்தாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஓகே மக்களே, ஒரு பக்காவான ஃபிஷ் கிடச்சிருக்கு. அதாவது பிகேவ் சோல்ஜர் ஃபிஷ்ஷு. வாவ், இது சும்மா நல்லா இருக்குது. ஓகே, நம்ம வந்துட்டு லெவல் 2 முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஹேண்டு போட்டு நம்ம வண்டியை ஓட்டிட்டு நேராக வந்துட்டு ஃபிஷ்ஷிங் வில்லேஜ் போயிடலாம் மக்களே. ஓகே மக்களே, ஓகே 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 வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த மீனெல்லாம் கொண்டு போய் விற்க போகிறோம். ஸோ அங்கிள் ஜாக்கிட்ட ஒலவலும் பேசாமல் ஏதோ அந்த மீன் கடைக்கு போயிட வேண்டியதான். இதான் கைஸ் அந்த மீன் கடை. நம்ம இப்போ எல்லா மீனையும் விற்றலாம். ஓகே, நம்ம ஒரு பெயிட் வாங்கியாச்சு. இது மீன் விற்கிற கடை இல்லை மக்களே. மீன் விற்கிற கடை எங்கேன்னு தெரியல. ஃபிஷ்ஷு செல்லிங் ஷாப்புன்னு போட்டுருக்கு. எக்கோ ஹவுஸ் இந்த வழியாக தான் போகணும். அப்படின்னா ஃபிஷ் விற்கிற கடையும் இந்த வழி தான் இருக்கணும். ஏன்னா இதான் வந்துட்டு நம்மளோட வீடு. எக்கோ ஷாப்புன்னு சொல்கிறாங்களே, அது வந்துட்டு நம்ம வீடு. இதோ இதான் கைஸ் மீன் விற்கிற கடை. ஓகே, நம்ம மீன் விற்கிற கடைக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இவர்கிட்ட விட்டுலாம். இந்த மீன் பிடிச்சோம்னா அது வந்துட்டு எல்லா மீனும் செம்ம விலையாக இருக்குது. சூப்பர், போடுங்க. அது விற்றுலாம். விற்றாச்சு மக்களே. இன்னும் ஒரு 3 மீனை விற்றுலாம். ஓகே, அதையும் விற்றாச்சு. காசு ஒரு 94 அந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம முன்னாடி வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்ல, அதான் ஒரு போல்ட்டு வாங்குறதுக்கு. அதனால தான் மக்களே. பரவாயில்ல, விடுங்க, நம்ம காசு சம்பாதிச்சிக்கலாம் கேமிங் கேஃபே லைஃப் மாதிரி. ஆனால் இந்த கேமில் இன்னும் நிறையா ஃப்யூச்சரில் அப்டேட் வர நிறையாவே இருக்கிறது. ஓகே, நம்ம இந்த அங்கிள் ஜாக்கிட்ட பேசலாம். நான் பேச முடியல. ராஜர். ஓ, இங்கே பாருங்க, மீன் போகுது. கோல்டன் ஃபிஷ்ஷு நம்மளுக்கு வழியை காமிக்குது எங்கே இருக்குன்னு. ஓகே, நம்ம இவர்கிட்ட பேசலாம். ஹலோ, என் பேர் ரோஜரு. உனக்கு என்ன உதவி வேணும்? ஒரு உதவி வேணும் ரோஜர். ஏதாவது ராங்கா? என்னோடய காம்பஸ் இங்கே காணா போச்சு. என்னது காம்பஸா? அது உனக்கு ரொம்ப உதவியாக இருக்குமா? அது சும்மா காம்பஸ் இல்லை, நான் எப்போதும் எடுத்துகிட்டு போனேன். அது அதாவது கடலை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அது. ஆனால் அது இல்லாதனால என்னால் மேப்பு கோஸ்ட்டு போக முடியல அப்படின்னு சொல்கிறாரு. நீ அந்த மேப்பை கண்டுபிடிச்சி கொடுத்தா உனக்கு ஒரு ரீவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற. அதெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு, அதாவது அந்த மேப் பற்றி பேசிவிட்டு இப்போ நம்ம போயிட்டு அந்த மேப், அதாவது அந்த காம்பஸை போயிட்டு தேட போயிடும் மக்களே. ஸோ அந்த காம்பஸை போயிட்டு நம்ம தேடிடலாம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இதோ காம்பஸ் இங்கே தான் இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த காம்பஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக இந்த ரோஜர்கிட்ட ஊற்றணும். ஸோ எனக்கு அதே இடத்துல இருக்குது, உங்களுக்கு வேறு இடத்துல இருக்கான்னு பார்ப்போம். ஹவ் இட்ஸ் கோயிங்? என் காம்பஸ் கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாம், இந்தாங்க உங்கள் காம்பஸ். என்னது, நீ கண்டுபிடிச்சிட்டியா? சூப்பரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், அது கிட்ட தான் இருந்துச்சு, அந்த மரத்துக்கிட்ட. அது ரொம்ப இன்விசிபிளாக இருந்துச்சு. என்னது, அந்த சீகள் தான் எடுத்துகிட்டு போயிருக்கணும். எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட சொல்லுறதுக்கு. தேங்க்ஸ் ஸோ மச். நீ அந்த காம்பஸ் வந்து யுவர் வெல்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், உனக்கு நான் அந்த மேப்பை கொடுக்குறேன். இந்தா. என்னது, ஆல்ரைட். நியூ குவெஸ்ட் செல் 1 குரூப்பர் ஃபிஷ். நியூ குவெஸ்ட் .fish. ஓகே, நம்ம ஒரு 2 மீனை விற்கணுமா? ஸோ நம்ம வந்து அண்டார்டிகா போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. குரூப்பர் ஃபிஷ் என்ன ஃபிஷ் கண்டுபிடிச்சிக்க சொன்னாங்கன்னு தெரில. ஓகே, நம்ம கொஸ்டில் பார்க்கலாம். குரூப்பர் ஃபிஷ் சொன்னாங்க. நம்ம புக்கில் வந்து பார்க்கலாம். ஸோ அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குரூப்பர் ஃபிஷ் இங்கே இல்லை. நெக்ஸ்ட் பேஜ். குரூப்பர் ஃபிஷ்
குரூப்பர் 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 கோல்டன் பைலட் ஃபிஷ் கோலிட் குரூப்பர் இல்லை 2 குரூப்பர் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு குரூப்பர் இருக்குது. ஓகே, அவனை இந்த குரூப்பர் தான் அவன் கேட்டிருப்பான் போல். போய் நம்ம எதுக்கும் புக்கில் தேடி பார்ப்போம் பேரை, நேமு உங்களோடே. ஓகே, நம்ம குரூப்பர் ஃபிஷ்ஷை பிடிக்க ஆரம்பிப்போம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பெயிட் செட் பண்ணோம். நம்மகிட்ட பெயிட்டு வேறு இல்லை. தூவிஸ் அவ்வளோதான். மீன் பிடிச்சி சொல்கிற மக்களே. ஓகே மக்களே, நம்மளுக்கு அதிர்ஷ்டமாக பஃபர் ஃபிஷ்ஷு கிடச்சிருக்கு. இதை நம்ம செஸ்ட்டில் வச்சுப்போம். அவன் கேட்டது என்னமோ ஃபிஷ்ஷு கேட்டான். அது என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரில. சரி, நம்ம பார்க்கலாம். அவன் எந்த ஃபிஷ்ஷு கேட்டான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம அக்வாரியமில் கொண்டு போய் ஃபஸ்ட்டாக ஒரு ஃபிஷ்ஷு பிடிச்சோம்ல, அந்த ஃபிஷ்ஷை தான் கேட்குறாரு. ஸோ அந்த ஃபிஷ் தான் நான் தேடிட்டு இருக்கேன். அக்வாரியமில் இருக்குது, அக்வாரியம்லேயே இருக்கட்டும். அது டெக்கரேஷனுக்கு, அதை நம்ம வேஸ்ட் ஆக்க வேணாம். ஸோ அதனால் நான் புது மீன் பிடிக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்துடுச்சு. அதனால நம்ம இதை சுடுவோம். இது இன்னும் பக்காக இருக்குது, அதே நம்மளுக்கு நல்லது. தலையிலே ஒரு ஹெட்ஷாட் போட வேண்டியதான். ஐயோ, இன்னொன்று போடு. ஹெட்ஷாட்டு எங்கே போட சொல்லுது? இப்போ கையில் போட சொல்லுது. அதனால் நம்ம கையில் போடலாம். இன்னும் ஒன்று. ஓகே, -40. ஓகே, தலையில் ஹெட்ஷாட் ஒன்று போடு. இதை நம்ம அப்கிரேட் பண்ணோம் போல். நம்ம ஷிப் டேமேஜ் ஆக போகுது. ஓகே, 50. ஐயோ மக்களே, ஷிப்பு கவுந்துடுச்சு மக்களே. இப்போ என்ன பண்ணுது எனக்கு தெரியல. வெயிட் பண்ணுங்க. ஓகே, நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், கன்னை போயிட்டு அப்டேட் பண்ணி விட்டுரு வந்துடலாம். அப்போ கொஞ்சம் டேமேஜ் ஹெவியாக கிடைக்கும். வெல்கம் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, ஃபேன் தட்டிக்கலாம். ஓகே, வெல்கம்மே. உனக்கு அப்கிரேட் பண்ணது வெப்பன் இன்ட்ரெஸ்டா? ஆமாம் கேப்டன் போட்டு. எப்படி நான் அப்கிரேட் பண்ணுது? டேமேஜ் லெவர். ஓகே, நமக்கு காசு முடிஞ்ச அளவு டேமேஜை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே மக்களே, நம்ம போயிட்டு மீன் பிடிக்கிற வேலையை பார்ப்போம். யோ காய்ஸ், நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு ஸ்டிங்ரே கிடச்சிருக்கு காய்ஸ். ஓ மை காட், இது செஸ்ட்டில் வச்சுப்போம், நம்மளே வளர்க்கலாம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 2 என்ன இதுக்கு 10 லைக்ஸ் டார்கெட். ஓகே கைஸ், பை கைஸ், பை.